அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஃபர்சான் மௌலவி பேசி ஒரு ஆடியோ அனுப்பி அது சம்பந்தமான விளக்கம் என்ன, உண்மையிலே நடந்த சம்பவங்களை தான் அவர் சொல்றாரா என்னன்னு சொல்லி பலர் விளக்கம் கேட்டிருந்தீங்க. அந்த அடிப்படையில் சில விளக்கங்கள் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். முதலாவதாக அவர் பேசின எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த உண்மையிலே நாங்கள் ஃபர்சான் மௌலவி மேல ஒரு நல்லெண்ணம் வச்சிருந்தோம். இவர் ஆய்வு செய்து பல விஷயங்களை கண்டறிஞ்சு நம்முடைய கொள்கை பாத்தில் தான் அப்படின்ற அடிப்படையில தான் வெளியே போயிருப்பாரு அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவர் பேசக்கூடிய இந்த ஆடியோவை கேட்டீங்கன்னு சொன்னா, இவர் கண்டிப்பாக ஆய்வு எதுவும் செய்யல, ஆய்வெல்லாம் பண்ணி இவர் ஜமாத்தை விட்டு இந்த கொள்கையை விட்டு போகலன்றதுக்கு இந்த ஆடியோ மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. அந்த மாதிரி சில ஒண்ணுக்குமே உதவாத சில விஷயங்களை தான் அவர் பேசியிருக்கிறாரு. நான் ஒவ்வொன்னா என்ன அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்றத ஒவ்வொன்றா நான் தெளிவுபடுத்துறேன். முதலாவது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த 2வது அத்தியாயம் 102வது வசனத்துக்கு இவங்க 4 விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இப்படி 4 விளக்கம் சொன்னது இந்த கொள்கை தவறுன்றத அவருக்கு சிந்திக்க தூண்டிய ஒரு ஆதாரமாக, சிந்திக்க தூண்டியதுக்கு முக்கிய ஒரு ஆதாரமா இதை சொல்றாரு. இது எந்த அளவுக்கு ஒரு இந்த நிலைப்பாடை எடுத்தது எவ்வளவு ஒரு மடத்தனமான விஷயம்னு பாருங்க. ஒரு கொள்கை சரியா பிழையான்றதுக்கு இது ஒரு அளவுகோலா எடுக்கலாமா? நாங்க இப்ப கூட என்ன சொல்றோம்னு கேட்டா, இந்த வசனத்துக்கு 4 இல்ல 40 விளக்கமாக இருந்தால் கூட நாங்க சொல்லுவோம். எப்ப நாங்க சொல்லக்கூடிய கருத்து தவறுன்னு நமக்கு தெரிய வரும் என்று சொன்னால், குர்ஆன் சுன்னா அடிப்படையில நமக்கு தெளிவுபடுத்துவாங்கன்னு சொன்னா, இப்ப சொன்ன விளக்கத்தை கூட மாற்றுவோம் என்ற நிலைப்பாட்டுல தான் நாங்க இருக்கிறோம். இந்த நிலைப்பாடுதான் சரி, கடைசி வரைக்கும் நாங்க குர்ஆன் சுன்னா அடிப்படையில கூட ஒருத்தர் நிரூபிச்சாலும் நாங்க மாத்தவே மாட்டோம் என்ற நிலைப்பாட்டுல நாங்க கிடையாது. இப்பவும் சொல்றோமே, 4 விளக்கம் இல்ல 40 விளக்கமும் சொல்லுவோம். எப்ப நாங்க சொல்லக்கூடிய விளக்கம் தவறுன்னு நமக்கு சுட்டி காட்டினால் கண்டிப்பாக நாங்க மாற்றிக்கொள்வோம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல நாங்க வெக்கப்படவே மாட்டோம். இதுதான் ஜமாத்துடைய நிலைப்பாடுன்றது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். அப்ப 4 விளக்கம் சொல்றாங்க பாத்தீங்களா? இது அவருக்கு சிந்திக்க தூண்டிய ஒரு முக்கிய விஷயம் மாதிரி இந்த விஷயத்த சொல்லி காட்டுறாரு. அப்ப இப்ப நாங்க சொல்றோம், இப்ப சொல்ற நிலைப்பாடு கூட நமக்கு தவறு, நீங்க சரி யாரு சரி, ஃபர்சான் மௌலவி சரி யாரு சரி நமக்கு சுட்டி காட்டினு சொன்னால் கண்டிப்பா நாங்க என்ன செய்வோம், அதை மாற்றிக்கொள்வோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சத்தியம் நமக்கு தெரிய வந்தால் அந்த சத்தியத்தின் பக்கம் நாங்க மாறிக்கொள்வோம். அடுத்ததாக இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை, ஆய்வு கூட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாரு. அதாவது 2வது அத்தியாயம் 102வது வசனம் சம்பந்தமாக ஒரு ஆய்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது பிஜே இல்லா பீத்னில்லான்ற வார்த்தை தான் நமக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது, அந்த வார்த்தை இருக்கிறதுனாலதான் பதில் சொல்ல முடியாது, இவன் எதிரிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு விளக்கம் சொல்ல முடியாதுன்னு சிரமப்படுவதை போல இப்படி ஒரு தகவலை சொல்லி இவர் உண்மையில இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாரு. இந்த சம்பவம் உண்மையில இப்படி நடந்துச்சா இல்லையான்றதை தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் மக்களுக்கு. அதாவது என்ன செய்தின்னு சொன்னால், இப்படி ஒரு இவர் செய்தி சொல்றாரு, இது இன்னைக்கு நேத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அந்த ஆய்வு கூட்டத்துல யார் யாரெல்லாம் இருந்தோம் என்று சொன்னால், ஹிஷாம் ஆகிய நான் இருந்தேன், ரஸ்மின் இருந்தாரு, அதே போல ஃபர்சான் மௌலவி இருந்தாரு, அப்பாஸ் அலி இருந்தாரு, பிஜே இருந்தாரு, அதே போல அப்துல் நாசர் இருந்தாரு, அதே போல சையீத் இப்ராஹிம் இருந்தாரு. இவங்க எல்லாம் அந்த ஆய்வு கூட்டத்துல இருந்தோம். இருக்கும்போது இந்த 2வது அத்தியாயம் 102வது வசனம் சம்பந்தமான விளக்கம் சம்பந்தமாக பேசப்படுது. நான் கேட்கிறேன், பிஜே உண்மையிலே அப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார் என்று சொன்னால், இந்த இல்லா பீத்னில்லா நெருடலாக இருக்குது அப்படின்னு பிஜே சொல்லி இருந்தார் என்றால் இவருடைய கடமை என்ன? இவர் என்ன செஞ்சிருக்கணும்? சரி, மனசுக்கு உறுத்தல் ஆயிருச்சு, சிந்திக்க தூண்டிருச்சு, நீங்க சிந்திச்சு தானே இருக்கிறீங்க, நெருடலா தானே இருக்கிறீங்க, எப்படி துணை தலைவராக இருந்தவர் தலைவர் போஸ்டுக்கு வரலாம்? சொல்லும் போது என்ன சொல்லிருக்கணும், இல்ல நான் எனக்கு இந்த கொள்கை விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லாம இருக்குது, பிஜே இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அதுல இருந்து எனக்கு சங்கடமாக இருக்குது, எனவே என்ன நீங்க தலைவராக்காதீங்க, இந்த ஜமாத்துக்கு என்ன தலைவராக்குறது எனக்கு உடன்பாடு இல்லன்னு இந்த காரணத்தை சொல்லிருக்கணுமா இல்லையா? ஆனா இப்படி எந்த காரணமுமே நீங்க சொல்லல. சரி, அதை விட்டுருங்க. அது போக நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், அந்த சபையில கேட்டிருக்கணுமா இல்லையா? என்ன பிஜே இந்த மாதிரி சொல்ற, இது நியாயமா, இப்படி சொல்லலாமா ஒரு குர்ஆன் வசனத்துக்கு? இல்லா பீத்னில்லான்ற அல்லாஹ்வுடைய வார்த்தையே நெருடலாக இருக்குதுன்னு சொல்லலாமா? இப்படி கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டீங்களா? அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்றேன், ஃபர்சான் மௌலவி அவர் அப்படி ஒரு கேள்வி அந்த இடத்துல கேட்கவே இல்லை. சரி, அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிருக்கலாம், அந்த இடத்துலதான் கேட்க முடியல, பிஜே எல்லாம் இருக்கிறாங்க, பேசுறதுக்கு சங்கடமா இருக்குது அப்படின்னு நீங்க கவலைப்பட்டீங்கன்னு, மனசுக்கு உறுத்தலாக இருக்குது நீங்க நினைச்சிருந்தீங்கடா, நாங்க என்ன கேட்டிருப்போம், உங்களுக்கு உறுத்தலாக இருக்குது நீங்க நினைச்சிருந்தீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கலாம், அதுக்கு பிறகு நம்ம இடத்துல கேட்டிருக்கலாம்.
நான் இருந்தேன், என்னிட கேட்டிருக்கலாம். ரஸ்மின் இருந்தாரு, ரஸ்மின் சொல்லிருக்கலாம், என்ன இப்படி பிஜே இப்படி பேசுறாரு. சரி, அப்பாஸ் அலி இருந்தார், அவர்கிட்ட பேசிருக்கலாம். இப்படி யார்கிட்டயுமே பேசாம இருந்துட்டு அமைதியாக இருந்தது எந்த விதத்துல நியாயம்? இப்படி ஒரு பிஜே ஒரு வார்த்தை பேசிருக்கத்தக்கன நீங்க எப்படி அமைதியாக இருந்திருக்கலாம்? அதை தட்டி கேட்டிருக்கணுமே. இது இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம், 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்ப இதெல்லாம் செய்யறத விட்டுட்டு என்ன பண்றாரு, இப்ப இந்த விஷயங்களை சந்தர்ப்பத்துக்கு இத ஒரு விஷயமா எடுத்து சொல்றாரு. ஆனா உண்மையிலே அந்த ஆய்வு கூட்டத்துல நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த 2வது அத்தியாயம் 102வது வசனம் சம்பந்தமா நாங்க ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். பிஜே என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கத்தை சொல்றாங்க. அப்பாஸ் அலி சொல்றாரு, இல்ல இந்த விளக்கத்துல உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்குன்னா என்ன செய்யறது. அப்துல் நாசர்ஜி ஒன்னு சொல்றாரு, ஒவ்வொருத்தர் நாங்க ஒன்னு சொல்றோம். அப்ப பிஜே என்ன சொல்றாருன்னா, சரி எல்லாத்தையும் விட்டு போட்டுருங்க, இதுவரைக்கும் சொன்ன எல்லா விளக்கத்தையும் நாங்க விட்டுறோம். இப்ப இந்த நிமிஷத்துல நாங்க புதுசா ஆய்வு பண்ணோம். என்ன செய்வோம்? புதுசா ஆய்வு பண்ணுவோம். அப்பாஸ் அலிட்ட சொல்றாரு, சரி இந்த குர்ஆன் வசனத்துக்கு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்லுங்க, வார்த்தைக்கு வார்த்தை நாங்க மொழியாக்கம் பண்ணுவோம். அந்த குர்ஆன் வசனத்துல என்ன கருத்து வருதோ அந்த கருத்தை நாங்க முடிவாக எடுப்போம். பழைய முடிவு அப்படி சொல்லிட்டோமா இப்படி சொல்லிட்டோமா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப நாங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவோமான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிக்க சொல்றாரு. அப்பாஸ் அலி வாசிக்கிறாரு, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்லி நாங்க நிலைப்பாடு எடுத்துட்டு வரோம். அப்ப கூட அதுல கேட்கப்படுது, பிஜேவுடைய தர்ஜுமா பிரிண்ட்டுக்கு புதிய எடிஷன் பிரிண்ட்டுக்கு போயிருக்குது, அதுல இந்த விளக்கம் தான் எழுதப்பட்டிருக்குது. அப்ப கூட அதுல யாருன்னு மறந்துட்டேன்னு ஒருத்தர் கேக்குறாரு, உங்களோட புதிய தர்ஜுமா கூட பிரிண்ட்டுக்கு போயிருக்குது, இந்த விளக்கம் தானே அதுல வரப்போகுது, என்ன செய்யறதுன்னு சொல்லும் போது பிஜே சொல்றாரு, இல்ல பிரச்சனை இல்லம்மா, அப்படி இந்த நிலைப்பாடு தவறுன்ற நிலைப்பாட்டுக்கு நாங்க வருவோம் என்று சொன்னா அந்த பிரிண்டிங்க கூட நாங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு நாங்க புதுசா பிரிண்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாதுன்னு பிஜே இந்த சபையில சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது. இத கண்டிப்பாக ஃபர்சான் மௌலவி மறுக்கவும் மாட்டாரு. ஃபர்சான் மௌலவியே சிலாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர்கிட்ட இந்த செய்தி அவர் அந்த சந்தர்ப்பத்தில் எடுத்து சொன்னார். எப்படி பிஜே இந்த மாதிரி எல்லாம் நம்ம இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஆய்வு கூட்டத்துல பேசினாரு அப்படின்னு சொல்லி இவரே போய் சொல்லிருக்கிறாரு. கண்டிப்பாக இவர் இதை மறந்திருக்கவும் மாட்டாரு, மறுக்கவும் மாட்டாரு. அப்ப அதுல என்ன நடந்ததுன்னா, இப்படி ஒவ்வொன்னா வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்லி நாங்க நிலைப்பாடு எடுக்கிறோம். நிலைப்பாடு எடுக்கும் போது பிஜே அதுல என்ன சொன்னார்னு கேட்டா, இவ்வளவு விஷயம் இருக்குது, சூனியம் பொய்ன்றதுக்கு இவ்வளவு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்? எக்கச்சக் திருமறை குர்ஆன்ல ஏராளமான செய்திகள், அது பொய்ன்னு வருது. லா யுஃப்லிஹு சாயிர் ஹைசுவத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றியை அடைய மாட்டான்னு சொல்லி வருது, அது பொய்ன்னு சொல்லி வருது. கண்கட்டி வித்தேன்னு சொல்லி வருது. இவ்வளவு விஷயம் இருந்தாலும் இந்த இல்லா பீதினில்லா வச்சு மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்களே, இதை காட்டி மக்களை ஏமாத்தக்கூடிய வேலையை செய்யறாங்க. அதனால இதுக்குரிய விளக்கத்தை மக்களுக்கு நாங்க இன்னும் அழகா தெளிவுபடுத்தணும் அப்படின்ற செய்தியை பிஜே சொல்றாரு. அப்ப இது அர்த்தம் என்ன? இதுக்கு நமக்கு பதில் தெரியாது, இது பதில் சொல்ல முடியாது, இந்த வசனம் நமக்கு நெருடலா இருக்குது இப்படின்ற அர்த்தத்துல சொல்லப்பட்டதா, அல்லது மக்களுக்கு இன்னும் அழகிய முறையில நம்ம சொல்லக்கூடிய கருத்தை அழகா எடுத்து சொல்லணும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லப்பட்டதா? அப்ப ஃபர்சான் மௌலவி என்ன பண்ணிருக்கிறான்னு சொன்னா, ஒன்று கடக்க கொண்டு விளங்கி இருக்கிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தையை ஒன்று கடக்க ஒன்று விளங்கி இவரா மனசுக்கு நெருடல் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதான் நமக்கு விளங்குது. நீங்க யோசிச்சு பாருங்க, இது உண்மையிலே பிஜே இப்படி சொல்லி இருந்தார் என்று சொன்னால் அந்த சபையில யார் இருந்தாரு? அப்பாஸ் அலி அவர்களும் இருந்தார். அப்பாஸ் அலி இவருக்கு முன்னாடியே இந்த கொள்கையை விட்டு போனாரே, அவர் அந்த டைம் சொல்லிருப்பாரா இல்லையா? இப்படி பிஜே ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா, இந்த இல்லா பீதினில்லா நமக்கு நெருடலா இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை பிஜே பேசிருப்பார் என்று சொன்னால் அப்பாஸ் அலி சும்மா விட்டுருப்பாரா? பேசுறதுக்கு சரக்கு இல்லாம தடமாறி கொண்டிருக்கக்கூடியவர் பிஜே என்னோடு இருக்கும் போது ஆய்வு கூட்டத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று பேசியிருப்பாரே. இப்ப வரைக்கும் அவர் பேசினாரா? இதுவரைக்கும் இந்த செய்தி அவரே எடுத்து காட்டல. அதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? பிஜே அப்படி அந்த ஃபர்சான் சொல்லக்கூடிய அந்த கருத்துல பிஜே சொல்லவே இல்லைன்னு சொல்லி விளங்குது. அப்பாஸ் அலி இதுக்கு பின்னாடி வேணா சொன்னான்னு சொல்லுவாரு, ஆமா இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லி கூட்டணி சேர்ந்தாலும் சேர்ந்துக்குவாரு. ஏன்னா அப்படி ஒரு கேரக்டர்ல தான் மனநிலையில தான் அப்பாஸ் அலி இருக்கிறாரு. அது தனி கதை. ஆனா இருந்தாலும் இப்படி சொல்லலன்றதுக்கு இந்த செய்தி என்ன, அப்பாஸ் அலி சொல்லாமல் இருக்கக்கூடிய இந்த செய்தி கூட ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. அப்ப பிஜே அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை. எந்த அர்த்தத்துல? இதுக்கு நம்ம விளக்கம் சொல்லணும், அழகிய முறையில மக்களுக்கு எடுத்து சொல்லணும்ன்ற அடிப்படையில தான் சொன்னாரு. எவ்வளவுதான் ஆதாரங்கள் இருந்தாலும், இவ்வளவு சூனியம் பொய்ன்றதுக்கு இவ்வளவு செய்திகள் இருந்தாலும் இல்லா பீதினில்லா சொல்லி மக்களை ஏமாத்துறாங்களே, இதை வச்சு தொங்கிக் கொண்டிருக்கிறாங்களே என்ற அந்த அர்த்தத்துல தான் சொல்லப்பட்டுச்சே தவிர இதற்கு விளக்கம் இல்லை, இதுக்கு பதில் இல்ல, நமக்கு நெருடலா இருக்குது என்ற அர்த்தத்துல கண்டிப்பாக பிஜே சொல்லவும் இல்ல. இவர் பொய்யாக மக்களை ஏமாத்துறதுக்காக, அவங்களோடு இருக்கக்கூடிய மக்களை குஷிப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு வேலையை கையில் எடுத்திருக்கிறாரு.
அடுத்து நான் கேட்கிறேன், சரி உண்மையிலே இல்லா பீன் இல்லான்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தைக்கு விளக்கமே சொல்லலன்னு வைங்களே, அதனால சூனியம் இருக்குன்ற ஆயிடுமா? நான் கேட்கிற ஒரு சாதாரண ஒரு ஆள் என்ன யோசிக்கணும்? இவ்வளவு செய்திகள் பொய்ன்றதுக்கு குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள், சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி அடைய மாட்டான்னு சொல்லி வருது, அது இஃப்குன்னு சொல்லி வருது, பொய்ன்னு சொல்லி வருது. இப்படியெல்லாம் வரக்கூடிய இவ்வளவு வசனங்கள் குர்ஆன்ல எப்படி வரும்பொழுது இந்த இல்லா பீஸ்னில்லாக்கு வேற என்ன சரி ஒரு விளக்கம் இருக்கும்னு சொல்லித்தானே ஒரு சரியான ஒரு ஆள் முடிவெடுக்கணும். ஒரு சரியான குர்ஆனை நம்பக்கூடியவர் அந்த அடிப்படையில விளக்கம் எடுக்கணுமா, அல்லது அந்த வசனங்கள் எல்லாத்தையும் கடாசிட்டு இல்லா பீஸ்னில்லான்னு இருக்குது இதை மட்டும் நாங்க புடிச்சுக்கிட்டு நிப்போம்னு சொல்லி முடிவெடுக்கணுமா? அப்ப இத மக்கள் விளங்கி கொள்ளணும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலதான் இவர் என்ன அப்பட்டமா அடிச்சு விடுறாரு, பச்சை பொய்ய புழுகக்கூடிய ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அப்ப அதுக்கு பின்னாடி நாங்க என்ன பண்றோம்னு சொன்னா அது சம்பந்தமான விளக்கங்கள் எடுத்து இல்ல, சூனியம்ன்றது வேற, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்தக்கூடிய கலைன்றது வேற. வமாஹும் பிதாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ் நாடினாலே தவிர அதன் மூலம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று அல்லாஹ் சொல்றானே, அதன் மூலம் அந்த பிஹி எதை பத்தி சொல்லுதுன்னு சொன்னா அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா யுஅல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா ஃபலா தக்ஃபுர். அவங்க படிச்சு கொடுக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நாங்களே படிப்பினையாக இருக்கிறோம், இதை படிச்சு நீங்க காஃபிர் ஆயிடாதீங்க என்று சொல்லாமல் அவரும் கற்றுக் கொடுக்கவே இல்லை. ஃபயதஅல்லமூன மின்ஹுமா மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி. எனவே கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டார்கள். வமாஹும் பிதாரின பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லா, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தாலே தவிர எந்த பாதிப்பையும் அவர்களுக்கு ஏற்படுத்த முடியாது. எதன் மூலம்? அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை படிச்சு கொண்டாங்களே, அது கூட எப்ப தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லித்தான் அல்லாஹ் சொல்றானே தவிர, இதுதான் அதனுடைய விளக்கமே தவிர சூனியத்தால அல்லாஹ் நாடினால் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. அந்த வசனத்துக்குரிய விளக்கம் எதிர்த்தரப்பினர் சொல்லக்கூடிய கருத்து தவறுன்றத அந்த ஆய்வு கூட்டத்துல நாங்க முடிவாக எடுக்கிறோம். நாங்க எப்பவுமே என்ன சொல்லல, இல்ல இப்படி சொன்ன உடனே அவங்க யூதர்கள் எல்லாம் முஸ்லிமா மாறி அதை படிச்சு கொள்ளலன்னு சொல்லி நாங்க சொல்லவே இல்லை. சூனியத்தையும் படிச்சு கொண்டார்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த கலையும் படிச்சிருக்கிறாங்க. அந்த பிஹி இருக்குதே, வமாஹும் பிதாரின பிஹி வருதே, அந்த பிஹி எதை பத்தி சொல்லுதுன்னு கேட்டா, மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த கலையை பத்தி தான் பேசுது, சூனியத்தை பத்தி பேசலன்னு தான் சொல்றோமே தவிர யூதர் எல்லாம் முஸ்லீமா மாறிட்டாங்க, அப்படியே குர்ஆன் வசனத்துக்கு கட்டுப்பட்டு முஸ்லீமாகி இதை படிக்கல அப்படின்றத பத்தி நாங்க சொல்லவும் இல்ல, அப்படி ஒரு ஆய்வை நாங்க எழுதினதும் இல்ல. அப்ப அந்த வசனத்துல நாங்க என்ன சொல்றோம்ன்றது கூட விளங்காமலா இருந்தீங்க. நாங்க சொன்னோமா சூனியத்தை அவங்க படிக்கவே இல்ல முஸ்லீம் ஆயிட்டாங்க நாங்க எப்பயாவது சொன்னோமா? அந்த வசனத்திலே மேல என்ன வருது, யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர, அவங்க மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் சொல்லி வருது. அப்ப அவங்க கற்றுக் கொடுக்கத்தான் செஞ்சாங்க, அதை நாங்க மறுக்கவே இல்லை, சூனியத்தையும் படித்திருக்கிறாங்க. ஆனா இந்த பிஹி எதை பத்தி சொல்லுதுன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த கலையை பத்தி தான் சொல்லுது, சூனியத்தை பத்தி சொல்லல அப்படின்ற முடிவை தான் நாங்க எடுத்தோம். இந்த நேரத்துல இவர் கடைசி வரைக்கும் அந்த ஆய்வு கூட்டத்துல வாயை திறந்து இல்லை இந்த நிலைப்பாடு தவறு, இதுல உடன்பாடு இல்ல, எனக்கு நெருடலாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட சொல்லல. இன்னும் சொல்ல போனா இவர் விலகி இந்த ஆடியோ பேசும் வரைக்கும் என்ன சொல்லல, இதுல எனக்கு உடன்பாடு இல்ல, இந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை, இது தவறாக இருக்குது என்ற நிலைப்பாட்டை கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. இப்பதான் என்ன செய்யறான்னு சொன்னா தேடுறாரு, என்ன நம்ம மக்களுக்கு சொல்லலாம், வெளியே வந்துட்டோமே, என்ன சரி ஒரு காரணம் சொல்லணுமே அப்படின்ற மாதிரி தேடி சொல்ற மாதிரி சில காரணங்களாகத்தான் இது நமக்கு தெரியுது. அப்ப அந்த ஆய்வு கூட்டத்துல நடந்த சம்பவம் அதுதான். பிஜே அந்த மாதிரி சொல்லவும் இல்லை, இந்த வசனம் நமக்கு நெருடலா இருக்குதுன்னு சொல்லவும் இல்ல, பிஜே சொன்னதை நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். அப்ப இவர் என்ன பண்ணிட்டாருண்டா வேற ஏதோ சிந்தனையில ஒன்று கடக்கொண்டு அந்த ஆய்வு கூட்டத்தில் உட்கார்ந்து ஒன்று கடக்கொண்டு விளங்கி இருக்கிறாருன்றது நமக்கு தெரியுது. அப்ப இதுதான் அதுல நடந்த சம்பவம். அடுத்து இவர் என்ன சொல்றான்னு கேட்டா, ஜமாத்துல் முஸ்லிமின் விவாதத்துல கர்கத் மரம் சம்பந்தமான அந்த செய்திய மறுத்த விஷயத்த சொல்றாரு. அது அந்த விவாதத்துல அந்த ஸ்பொட்ல வச்சு மறுத்த மாதிரி தகவலை பதிவு பண்றாரு. இது சம்பந்தமாவும் சில தெளிவுகளை வழங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஜமாத்துல் முஸ்லிமின் சம்பந்தமான ஆய்வு கூட்டம், விவாதத்துக்காக வேண்டிய ஆய்வு கூட்டம் நடக்குது. அந்த ஆய்வு கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்துல் நாசர் அவங்க தமிழ்நாட்டிலேயும் ஆய்வு பண்ணிட்டு சம்பந்தமான செய்தி, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திகள் சம்பந்தமாக மீளாய்வு ஒன்று செஞ்சுட்டு விவாதத்தை எந்த மாதிரி நடத்தலாம்ன்றது சம்பந்தமா பேசிட்டு இலங்கைக்கு வராரு.
இலங்கைக்கு வந்ததுக்கு பின்னாடி விவாதத்துல என்னென்ன விஷயங்களை பேசுறது, என்னென்ன வாதங்களை வைக்கிறதுன்றது சம்பந்தமாக பேசும்போது இந்த கர்கத் மரம் சம்பந்தமான செய்தி வருது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வந்து அவனுடைய படைப்பினங்கள் வந்து மாற்றம் செய்யாதே அப்படின்ற சப்ஜெக்ட் வரும்போது கர்கத் மரம் மாற்றம் செஞ்சதா வருது அப்படின்ற விஷயம் வரும்போது அது சம்பந்தமான டிஸ்கஷன் போகுது. டிஸ்கஷன் போகும்போது என்ன பண்றாருன்னா, அப்துல் நாசர் எந்த மனநிலையில இருந்து பேசுறாருன்னு சொன்னா, இல்ல இது குர்ஆனுக்கு முரண்படவில்லைன்னு சொல்லி அவர் சில வாதங்களை வைக்கிறாரு. நம்ம தரப்புல இருந்து நம்ம சில பேர் என்ன சொல்றோம்னு கேட்டா, இல்ல இது குர்ஆனுக்கு முரண்படுது, இது கண்டிப்பா இந்த செய்தியை வந்து குர்ஆனுக்கு முரண்படுது, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது, இது வந்து அல்லாஹ்வுடைய படைப்பினம் எப்படி அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடக்க முடியும் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்படி மாற்றமா நடக்க முடியும் என்று சொல்லி சில வாதங்களை வைக்கிறோம். அப்துல் நாசர் அவங்களும் வாதம் வைக்கிறாங்க, நம்ம தரப்புலயும் ஒருத்தர் வந்து மறுக்கணும்ன்றாங்க, இன்னொரு சாரார் வந்து மறுக்க கூடாது அப்படின்ற மாதிரி வாதங்கள் வச்சு எல்லாம் பதில் சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி இல்ல இது குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்திதான், இது மறுக்கத்தான் வேணும் அப்படின்ற நிலைப்பாட்டை எடுக்கும்போது அப்துல் நாசர் அவர்களும் என்ன பண்றாருன்னா அந்த டைம்ல பதிவு பண்றாரு, இல்ல நான் பேசினேன்னா நான் இது ஆல்ரெடி சம்பந்தமா நாங்க தமிழ்நாட்டில மசூரா பண்ணி இது மறுக்கப்பட வேண்டிய செய்திதான் நாங்க முடிவு எடுத்துட்டோம், இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க என்ன சரி இல்ல மறுக்க கூடாதுன்றதுக்கு ஒரு நியாயமான வாதம் வைப்பீங்கன்றதுக்காக வேண்டி தான் நான் பேசினேன், ஆனா இல்ல இதுல வந்து மறுக்கப்பட வேண்டிய செய்திதான் சொல்லி முடிவெடுத்து அந்த இடத்துல ஏகோபமானதாக தீர்மானிச்சு அந்த விவாதத்துல வந்து அப்துல் ராசிக் அவர்கள் வந்து ஃபர்சான் மூலை சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி பேசுறாரு. கர்கத் மரமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்காது அப்படின்ற செய்தியை சொன்னாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா என்ன, அந்த ஸ்பொட்ல என்னமோ கேள்வி கேட்டு பதில் இல்லாதனால மறுக்கப்பட்ட மாதிரி ஒரு பிக்சரை இவர் ஏற்படுத்துறாரு. அதுவும் வந்து அப்பட்டமான பொய்ன்றதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக நான் என்ன சொல்றேன்னா, இந்த விவாத சபையில வந்து இவர் வந்து இல்ல இது மறுக்க கூடாதுன்றதுக்கு நியாயமான வாதம் என்ன சரி முன் வச்சாரா? சரி, அப்பதான் முன் வைக்கல, இப்ப சரி பேசும்போது என்ன சொல்லி இருக்கணும்? இவர் சரியான ஆளா இருந்தா, ஆய்வு பண்ணி தான் வெளியே போன ஒரு ஆளாக இருந்தா, இல்ல இந்த விவாத சபையில இப்படி இந்த செய்தியை மறுத்தாங்க, இந்த செய்திக்குரிய விளக்கம் இதுதான், கர்கத் மரம் சம்பந்தமான செய்தியை மறுத்தாங்க, அதனுடைய விளக்கம் இதுதான், இதை மறுத்திருக்க கூடாது, அதோட விளக்கம் இது விளக்கத்தை சொல்லி இருக்கணுமா இல்லையா? அப்ப இந்த ஆடியோல கூட நீங்க விளக்கத்தை சொன்னீங்களா? இப்பவே விளக்கம் சொல்லாதவர் அந்த சபையில விளக்கம் சொல்லிருப்பாரா? சொல்லல. அப்ப ஏகோபிச்சு முடிவெடுத்து எல்லாருமே ஒத்துக்கொண்டதுக்கு பின்னாடிதான் விவாதத்துல நாங்க போய் பேசினோம். ஆனா இவர் இப்ப என்ன பண்றாரு, முனாஃபிக் தனமாக மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப மக்கள் இதை விளங்கிக் கொள்ளணும். இதுதான் அந்த விவாதம் சம்பந்தமான மசூரால நடந்த சம்பவம் இதுதான். சரி, நான் கேக்குறேன், சரி விவாத மசூராலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிப்பில்லாத ஒரு விஷயம் நடந்துட்டு, உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் நடந்தேன்டா, அப்ப கூட உங்களுக்கு சொல்லிருக்கலாமே, இல்ல எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, இந்த விவாதத்துல நான் கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்லிருக்கலாமே, சொன்னீங்களா? அது கூட சொல்லல. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப ஜமாத்தை விட்டு நீங்கிறதா அறிவிச்சாச்சு. எல்லா எதிர்த்தரப்பும் என்ன செய்வாங்க, கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, சொல்லுங்களே உங்க ஆய்வை சொல்லுங்களேன்னு கேட்பாங்க. நம்ம மக்களும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன சரி சொல்லணும்ன்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி உப்புச்சப்பு இல்லாத சில காரணங்களை சொல்லி அவர் கேவலப்பட்டு கொண்டிருக்கிறான்றதுதான் உண்மையான விஷயம். அடுத்தவர் இன்னொரு செய்தியை சொல்றாரு, என்னன்னா இந்த மறுமை நாள்ல ஒரு ஆடு இன்னொரு ஆடோட கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆடோட முட்டி கொண்டால் கூட அல்லாஹ் மறுமையில் அதுக்குரிய தண்டனையை கொடுப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கேள்வி பதில் நிகழ்ச்சியில சையீத் இப்ராஹிம் மறுத்துட்டாரு. அது எனக்கு மனசுக்கு நெருடலா இருக்குது. கண்ட மாதிரி ஹதீஸ மறுத்தாங்க. அப்ப இது சம்பந்தமா விளக்கம் கேட்பதற்காக வேண்டி கலீல் ரசூல்கிட்ட பேசப்பட்டுச்சு. அவர் கூட இல்ல இது மறுக்கணும்ன்ற மாதிரி தான் சொன்னாரு. அப்ப அவர் வந்து இதுக்கு விளக்கம் சொல்லுவாருன்னு பார்த்தா மறுக்கிறதுக்குரிய காரணங்களை தான் அவரு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப எனக்கு இருந்த நம்பிக்கையும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாரு. இந்த விஷயம் கூடங்க இது கூடங்க நான் தான் கலீல் ரசூலுக்கு போன் பண்ணி பேசினேன். கலீல் ரசூலுக்கு போன் பண்ணி இது இப்படி ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சே கேள்வி பதில் நிகழ்ச்சியில, இது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லாம இருக்குது, அந்த செய்தியை மறுத்திருக்க தேவையில்ல, அந்த செய்திக்கு வந்து விளக்கம் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய நீதத்தை வந்து பறைசாட்டக்கூடிய ஒரு செய்தி தான் அதுன்றத வந்து நாங்க சொல்றோம். அப்ப கலீல் ரசூல் வந்து சில விளக்கங்களை சொல்றாரு, அது வந்து நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல இல்ல. அப்ப சொன்னதுக்கு பின்னாடி வச்சு நான் சொல்றேன், இல்ல கலீல் ரசூலும் கூட மறுக்கணும்ன்ற மாதிரி ஒரு நிலையில பேசுறாரு. ஆனா இதுல வந்து நமக்கு உடன்பாடு இல்ல. ஒரு செய்தியை மறுக்கும் போது அது சம்பந்தமா நாங்களும் பார்க்கணும், நாங்களும் வந்து அதை ஆய்வு செஞ்சு மறுக்கப்பட வேண்டிய செய்தியான்றதை வந்து நாங்கள் உடன்படணும். அப்படி இருந்தால் தான் மறுக்கலாம், இல்லாட்டி மறுக்க கூடாதுன்ற விஷயத்த நாங்களும் பேசி கொண்டுட்டு நாங்க என்ன செய்யறோம், மேலிடத்திலும் எடுத்து சொல்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு இதை எத்தி வைக்கிறோம், இல்ல இந்த செய்தி வந்து இப்படி இந்த மாதிரி ஹதீஸ்கள் மறுக்க கூடாது, அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு பின்னாடிதான் மறுக்கணும் என்ற செய்தியை வந்து நாங்க எடுத்து சொல்றோம். அப்ப டிஎன்டிஜில கூட என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு செய்தியை மறுப்பதாக இருந்தால் கண்டிப்பா ஒருத்தருக்கு அது வந்து முரணாக இருக்கிறதுனால அந்த செய்தியை வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில மறுக்க கூடாது.
புதுசா ஒரு செய்தி முன்வைக்கப்படும் போது அது நமக்கு குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய விதத்துல இருந்தால் என்ன செய்யலாம், அதை அந்த டைம்ல பெண்டிங் வச்சுட்டு மக்களுக்கு அதை சொல்லிட்டு இது முரண் மாதிரி இருக்குது, நம்ம ஆய்வு செஞ்சுட்டு சொல்றோம்ன்ற தகவலை மக்களுக்கு பதிய வைத்துட்டு அதை ஆய்வு செய்யணும், ஆய்வுக்கு உட்படுத்தி மஷூராக்கு போட்டு எல்லாருமே அது சம்பந்தமான கருத்துக்களை முன் வச்சு தீர்க்கமான முடிவெடுத்ததுக்கு பின்னாடிதான் அந்த செய்தி மறுக்கப்படணுமே தவிர முரண்பாடாக இருக்கிறதுனால ஒரே அடியில மறுக்க கூடாதுன்ற முடிவை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திலும் தீர்க்கமான முடிவாக எடுக்கிறாங்க. அந்த முடிவைத்தான் என்ன செய்யறாருன்னு அந்த முடிவைத்தான் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், எந்த அளவுக்குன்னு சொன்னா, இவர் உண்மையிலே ஒரு நியாயவானாக இருந்தேன்னு சொன்னால் அல்லாஹ்வை சாட்சியா வச்சு பேசுறாரே, அவர் எதை சொல்லணும்னா, இந்த ஜமாத்துல் முஸ்லிமின் விவாதம் நடக்கும் போது மஷூரா நடக்குது, அந்த மஷூரால இந்த செய்தி எடுத்து சொல்லப்படுது. எடுத்து சொல்லப்படும் பொழுது அப்துல் நாசர் சொல்றாரு, இல்ல அந்த செய்தியை மறுக்க கூடாது, அது சம்பந்தமாக வேற விளக்கங்கள் இருக்குது, நம்ம அது சம்பந்தமா ஆய்வு பண்ணிருக்கிறோம், அது மறுக்கப்படக்கூடிய ஒரு செய்தி இல்ல, அதை நாங்க பெண்டிங் வைப்போம்னு சொல்லி அப்துல் நாசர் அவர் சொல்றாரு. அப்ப எப்படி இவர் இதை பேசலாம்? அப்ப அல்லாஹ்வை சாட்சியாக வச்சு பேசக்கூடியவர் இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லுவாரு? அப்துல் நாசர் அவர்கள் சொன்னாரு, இது மறுக்கப்படக்கூடிய ஒரு செய்தி இல்ல, நம்ம தாய்களுக்கு எல்லாம் அறிவுரை சொல்லி இருக்கிறோம், இந்த மாதிரி மஷூராக்கு கொண்டு வந்ததுக்கு பின்னாடிதான், தீர்க்கமான முடிவெடுத்ததுக்கு பின்னாடிதான் மக்களுக்கு சொல்லணும்ன்றத நாங்க முடிவெடுத்திருக்கிறோம்ன்றத அப்துல் நாசர் அந்த சபையில சொல்றாரு. எனக்கு இப்ப கூட அது நினைவுல இருக்குது. அப்ப ஃபர்சானுக்கு அது அவர் அந்த கவனிச்சாரா அல்லது வேற சிந்தனையில் இருந்தாரா என்னன்னு தெரியல, மனசுக்கு நெருடலா இருந்ததான வேற யோசனையில் இருந்தாரான்னு தெரியல. ஆனா என்ன, அப்துல் நாசர் அவர்கள் இதை சொன்னாரு. அப்ப ஏன் இந்த மாதிரி பேசணும்? அதே போல இன்னும் சில செய்திகளை 2 செய்தியை சொல்றாரு, இதை கூட நம்ம பெண்டிங் வச்சிருக்கிறோம், மறுக்க தேவையில்ல, அது சம்பந்தமா நாங்க மீளாவிக்கு வைத்திருக்கிறோம்னு சொல்லி அப்துல் நாசர் இன்னொரு ஹதீஸ கூட சொன்னாரு. அப்ப இது போல ஒன்றுக்கு உதவாத சில காரணங்களை சொல்லி அதனாலதான் அவருக்கு மனமாற்றம் வந்ததா சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி விஷயங்களால மனமாற்றம் வந்திருந்தா அது எப்படிப்பட்ட மனமாற்றம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, மாம்போல மதரசால இருக்கும்போது கூட நாங்க தாய்களுக்கு மத்தியில பேசிக்கொள்வோம், அங்க இருக்கிற ஆட்களுக்கு மத்தியில பேசிக்கொள்வோம், அப்ப கூட கேட்கிற கேள்விகளுக்கு சில ஆட்கள் பதில் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கே சங்கடமா இருக்கிறதாகவும் தாய்களுக்கு மத்தியிலேயே டவுட்டா இருக்கிற மாதிரி ஒரு செயலை இவர் என்ன செய்யறாரு, பதிய வைக்கிறாரு. இவங்க இருக்கிற தாய்களுக்கே இதுல உடன்பாடு இல்ல, ஜமாத்துல இருந்து எப்படி வெளியே வாரன்ற பயத்துலதான் அந்த ஜமாத்துல இருக்கிறாங்க அப்படின்றத போல ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. இதை பொறுத்த மட்டும்லங்க, உண்மையிலே நாங்க என்ன செய்வோம், மதரசால மட்டுமில்ல ஆபீஸ்ல கூட நாங்க என்ன செஞ்சு கொள்வோம்னா சில மசாலா சம்பந்தமா பேசிக்கொள்வோம், இந்த மாதிரி முரண்படக்கூடிய செய்திகள் சம்பந்தமா நாங்க கருத்து பரிமாற்றங்கள் பண்ணுவோம். சாப்பிடும் போது பேசுவோம், சாப்பிட்டு இருக்கும் போது சஹன்ல என்ன இது சம்பந்தமான செய்திக்கு இந்த மாதிரி விளக்கம் சொல்லலாமா, அல்லது இந்த செய்தி இந்த மாதிரி முரணா இருக்குது, இப்படி எல்லாம் பேசுவோம். இதெல்லாம் ஆய்வு கூட்டம் மாதிரி நடந்த ஒரு விஷயம் கிடையாது, சும்மா அப்பப்ப ஃப்ரெண்ட்லியா பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம். இந்த நேரத்துல சில செய்திக்கு விளக்கம் சொல்லுவோம், சில செய்திக்கு ஆமா கொஞ்சம் மீளாய்வு பண்ண வேண்டியிருக்குது, டீப்பா பார்க்க வேண்டியிருக்குது, டீப்பா இது சம்பந்தமா நாங்க தேடுவோம், இப்படி எல்லாம் நாங்க பேசிக்கொள்வோம். அப்ப இவர் இதை சாப்பிடும் போது பேசுறது, சும்மா ரூம்ல இருந்து பேசுறது, ஆபீஸ்ல இருந்து பேசுறது, இதெல்லாம் இவர் எப்படி விளங்கிட்டாருன்னு சொன்னா, பதில் இல்லாம தாய்கள் சர்ச்சையில் இருக்கிற மாதிரி யோசிச்சுட்டாரு. இவர் இந்த மாதிரி மனநிலையில பேசுவார்னு யாருக்கு தெரியும்? நாங்க பேசும்போது கூட சில நேரங்கள்ல ஜமாத்துடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக இருந்து, அதாவது சில விஷயங்களை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி, தெளிவடையணும்ன்றதுக்காக வேண்டி மாற்று கருத்துல இருந்து நாங்க ஆர்குமெண்ட் பண்ணுவோம். அதே போல இன்னும் வேற வேற தாய்களும் என்ன செய்வாங்க, ஜமாத் நிலைப்பாட்டில இருந்து பேசுவாங்க. சில டைமுக்கு அவங்க ஜமாத் நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக பேசி, நாங்க ஜமாத் நிலைப்பாட்டில இருந்து பேசி சில ஆர்குமெண்ட்கள் பண்ணுவோம். ஏன்னா அது மேலதிக விளக்கங்கள் தெரியணும்ன்றதுக்காக வேண்டி. அப்ப இவர் என்ன நினைச்சிருக்காருன்னு சொன்னா, இதெல்லாம் உண்மையிலே நாங்க எங்களுக்கு உடன்பாடு இல்ல, தாய்கள் குழப்பத்துலதான் இருக்குன்ற மாதிரி ஒரு மனநிலையில இவர் விளங்கிட்டார் போல. அப்ப இவர் ஒரு மனக்குழப்பத்துல இருந்திருக்காரே தவிர, இதை காரணம் காட்டி மற்ற தாய்களும் மனக்குழப்பத்துலதான் இருக்கிறான்ற மாதிரி ஒரு சிந்தனை இவர் என்ன பண்றாரு, மக்கள் மத்தியில உண்டு பண்ண முயற்சி செய்யறாரு. அந்த மாதிரி ஒரு மனநிலையில அந்த மதரசால இருக்கக்கூடியவர்களும் இருக்கலன்றத ஃபர்ஸ்ட் நாங்க பதிவு பண்ணிக்கொள்ள விரும்புறேன். அடுத்தது மதரசால இருக்கக்கூடிய உஸ்தாதாக இருக்கட்டும், அல்லது ஜமாத்ல இருக்கக்கூடிய மற்ற தாய்களாக இருக்கட்டும், நாங்களும் என்ன மேலோட்டமா பார்த்து அவங்க வைக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பித்தான் இந்த ஜமாத்ல நாங்க வைத்திருக்கிறோம். உண்மையிலே ஜமாத்துல முனாஃபிக்கள் கூட, உங்களை மாதிரி முனாஃபிக்கள் கூட இருந்திருக்கலாம். இத்தனை வருஷமா முரண்பட்டு கொண்டு இதை பத்தி பேசாம, இதை பத்தி ஓப்பனா தெளிவாக சொல்லாமல் இந்த மாதிரி இருந்திருக்கீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா இது ஒரு நீங்க நாடகம் தான் நாடு இருக்கிறீங்க. தலைவர் போஸ்டுக்கு வரும்போது கூட இல்ல எனக்கு இதுல கொள்கையில முரண்பாடு இருக்குதுன்னு சொல்லாம இருந்திருக்கீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நடிகராக தான் இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஜமாத்துல முனாஃபிக்கள் கூட இருக்கலாம். அதை நாங்க இல்ல, ஜமாத்துல இருக்கக்கூடிய தாய்கள் 100க்கு 100 எல்லாருமே இந்த விஷயத்துல தெளிவாக தான் இருப்பார்கள், ஜமாத்தை விட்டு போகவே மாட்டார்கள் நாங்க சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே முனாஃபிக்கள் இருக்கத்தானே செஞ்சாங்க.
ரசூல்லாவோட இருக்கும் போதே முனாஃபிக்கள் இருந்தாங்க. அப்ப ரசூல்லாவோட முனாஃபிக்கள் இருக்கும் போது நம்மோட முனாஃபிக்கள் இருக்க மாட்டாங்க, நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இதுதான் நிலைமை. நாளைக்கு பின்னைக்கு ஒருத்தர் ஜமாத்துட்டு போனால் கூட நாங்க என்ன பார்ப்போம், போயிட்டாரு, தாய் போயிட்டாரு, தலைவர் போயிட்டாரு இப்படின்னு யோசிக்க மாட்டோமே தவிர, போனவர் என்ன வாதத்தை வைக்கிறாரு, போனவர் என்ன ஆய்வை முற்படுத்துறாரு, அது குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமாக இருக்குதா, சரியாக இருக்குதா, இதைத்தான் பார்ப்போமே தவிர இவர் போயிட்டாருன்னு சொல்லி நாங்க ஜமாத்துல இருக்க மாட்டோம், இந்த கொள்கை தவறுன்னு சொல்லி ஜமாத்துல இருக்கக்கூடிய யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, முடிவு பண்ணவே மாட்டாங்க. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்தவர் என்ன, இவர் இந்த நிலைப்பாடை எடுக்கிறதுக்கு அப்பாஸ் அலி சதாத்துடைய ஆய்வுகள் அவருக்கு முக்கிய உதவியாக இருந்துச்சாம். அதாவது தான் ஆய்வு பண்ணி இந்த கொள்கையிலிருந்து தவறுண்டு வெளியே போனதாக சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஏதோ ஒரு விதத்துல சரி, இவர் ஆய்வு பண்ணி ஒரு தவறான ஆய்வை சரி பண்ணிருக்கிறாரு அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா அப்பாஸ் அலியுடைய ஆய்வை பார்த்து இந்த கொள்கையிலிருந்து வெளியே போனதா சொல்றீங்களே, இது எந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்தா இருக்குது பாருங்க. அப்பாஸ் அலியுடைய ஆய்வை பார்த்து எல்லாம் யாராவது இந்த கொள்கையை தவறுன்னு முடிவெடுப்பாங்களா? அப்பாஸ் அலி பேசியதுக்கே அப்பாஸ் அலி இன்னும் பதில் சொல்லல. அப்பாஸ் அலி இந்த ஜமாத்துல இருக்கும் போது பேசின பேச்சுக்கே அவரால் இன்னும் பதில் சொல்லிக்க முடியல. அப்பாஸ் அலி எழுதின எழுத்துக்களுக்கே இன்னும் அவரால் பதில் சொல்லிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட பேச்ச கேட்டு ஆய்வை கேட்டு இந்த கொள்கையிலிருந்து போனதா சொல்றீங்களே, எவ்வளவு ஒரு சின்ன புள்ளத்தனமா இருக்குது. அவருக்கு எத்தனை மறுப்பு செய்தி இப்ராஹிம், எத்தனை கிளிப்பிங் போட்டு கிளிகளினா கிழிச்சாங்களா இல்லையா? பதில் சொல்ல முடிஞ்சு அவரால் வாய திறந்தாரா? அதே போல சிறுகொழிப்பு மாநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ பேசியிருந்தார். அதுக்கு ஒரு சகோதரர் தமிழ்நாட்டில இருந்து மறுப்பு போட்டாங்க. அதுக்காச்சும் வாய திறந்தாரா? இப்படி நம்ம சொல்ற வாதங்களுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம தடமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்பாஸ் அலி. அவருடைய ஆய்வுகளை பார்த்து இந்த கொள்கையிலிருந்து போனதா சொல்றீங்களே, இது எவ்வளவு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்று சொல்லி மக்கள் விலையும் கொள்வாங்க. அந்த சதாத் அவர் என்ன ஹாலிவுட் பட ஸ்டைல சில கதைகள் சொல்லிட்டு இருந்தார். ஜின் வருமாம், அமெரிக்காக்காரனோட பேசுவானா, ஒப்பந்தம் போடுவாங்களாம், பெண்களோட உடல் உறவு கொள்ளுமா, இப்படி என்னென்னமோ கதையில சொல்லிட்டு இருந்தாரு. ஏதாச்சும் ஒரு அறிவுபூர்வமா, சூனியம் சம்பந்தமா இருக்கட்டும், குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான வாதம் சொல்லி பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலையில ஏதாச்சும் ஒன்று இருக்குதா? அப்ப இந்த ஆய்வுகள் எல்லாம் பார்த்து இந்த ஜமாத் விட்டு இந்த கொள்கை விட்டு விலகினதா சொல்றீங்களே, இது எவ்வளவு ஒரு சின்ன புள்ளத்தனமா இருக்குது. மக்கள் பார்த்தவங்களை சிரிக்க மாட்டாங்களா? இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்க மாட்டீங்களா? அப்ப இவ்வளவு செய்திகளை சொல்றீங்களே, நீங்க சரியான ஆளாக இருந்தா எப்படி சொல்லிருக்கணும்? இன்னின்ன செய்திகள் எல்லாம் மறுக்கிறாங்க, இன்னின்ன செய்திகளுக்கு இதுதான் பதில், இன்னின்ன செய்திக்கு இதுதான் ஆதாரம், இவங்க மறுக்கிறது தவறு, இன்னின்ன செய்தி ஆதாரமாக இருக்குது, இப்படி அல்லவா சொல்லி இருக்கணும். அப்படி சொல்றீங்களா? அதை விட்டு இதனாலதான் நான் என்ன மனமாற்றம் வந்துச்சு, இதனாலதான் என்னுடைய மனசு மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஒண்ணுக்கு முதவாத சில காரணங்களை சொல்லிட்டு வாரீங்க. நீங்க ஃபர்சான் அவர்கள் பேசாத வரைக்கும் மக்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு பெரிய ஆய்வை வச்சிருக்கிறார் போல அப்படின்னு கூட மக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பேசினதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி முக்க காரணங்களை சொல்லிதான் போயிருக்கிறாரான்னு சொல்லி மக்களே ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, என்ன யானை குசூட்ட மாதிரி, என்ன யானை ஒரு பிரம்மாண்டமா இருக்குமா, பெரிய ஒரு படைப்பா இருக்குதா, அந்த யானை காத்து விட்டா எப்படி யோசிப்போம், இவ்வளவு பெரிய ஒரு படைப்பு காத்து விட்டா அது ஒரு கடுமையான சவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனா ஒன்றுமே இல்லாம காத்த விட்டுட்டு போயிடும். அந்த மாதிரி கதையாத்தான் இருக்குது ஃபர்சான்ட கதை. என்ன எல்லாம் மக்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஜமாத்துடைய தலைவரே இந்த கொள்கையை விட்டு போயிட்டாரு, ஜமாத்துடைய தலைவரே ஆய்வு செய்து இந்த கொள்கையை தவறுன்னு சொல்லிட்டாரு, அப்ப ஒரு கடுமையான ஆய்வுகளை வெளிப்படுத்துவார் போல, சும்மா தாறுமாறான ஆய்வை இனிமே அள்ளி வீச போறாருன்னு மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிற டைம்ல இந்த மாதிரி மொக்க செய்திகள் எடுத்து போடுறீங்களே. சும்மா தேடி என்ன சரி மக்களுக்கு சொல்லணும், ஒன்னும் இல்ல, இதை சொல்லுவோமா அதை சொல்லுவோமான்னு சம்பந்தம் இல்லாத 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்திகள் எல்லாம் சொல்லி எடுத்து போடுறீங்களே, இது உங்களை நீங்களே கேவலப்படுத்தி கொள்ற மாதிரி ஒரு செயல்ன்றத நீங்க விளங்கலையா? அப்ப பேசும்போது யோசிச்சு பேசுங்க. இந்த நிலையில இருந்தவங்க என்ன செய்ய போறார், அப்பாஸ் அலி ஆய்வுகளை பார்த்து விவாதம் பண்ற அளவுக்கு கூட தயாராக இருக்கிறன்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறாரு. விவாதத்துக்கு முன்னாடி நாங்களே கேட்டோமே, உங்க ஆய்வை சொல்லுங்க, நீங்க போகும்போது கூட கேட்டோம், உங்க ஆய்வை சொல்லுங்க, எங்களையும் கூட்டிட்டு போங்க, எங்களுக்கு உங்க ஆய்வை தெளிவுபடுத்துங்கன்னு எல்லாம் சொன்னோமே. அப்ப எந்த வாதங்களையும் வைக்கல, எந்த ஆய்வையும் காட்டல. இப்ப விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆய்வு பண்ணி இருக்கிறதா சொல்றாரு. சரி, அப்பாஸ் அலி ஆய்வுகளை வச்சு எந்த மாதிரி விவாதம் பண்ண போறாருன்னு பாப்போம். நாங்களும் தயாராகத்தான் இருக்கிறோம். கண்டிப்பா இது சம்பந்தமாக தெளிவு கொடுக்கறதுக்கு மக்களுக்கு நாங்களும் ரெடியாகத்தான் இருக்கிறோம். நீங்க பேசுங்க, உங்க சரக்குகளை வைங்க, நாங்க இந்த மாதிரி பதில் சொல்றோம்னு பாருங்க. ஒன்னு விடாம நீங்க வைக்கக்கூடிய எந்த வாதங்களாக இருந்தாலும்
குர்ஆன் சுன்னா அடிப்படையில இந்த சூனியம் எல்லாம் இணை வைப்பு தான், அதுல எந்தவித தாக்கமும் செலுத்த முடியாதுன்றத நாங்க 100% நாங்களே நிரூபிக்கிறதுக்கு நாங்க ரெடியாக இருக்கிறோம். நீங்க வாதங்களை வைங்க இன்ஷா அல்லாஹ். சும்மா போலி காரணங்களை காட்டி மக்களை ஏமாத்தலாம்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்க வாதங்களை பதில சொல்லுங்க. அதுக்குரிய பதிலையும் நாங்க என்ன செய்யறோம், தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொல்ல நாங்க எனி டைம் ரெடியாகத்தான் இருக்கிறோம் என்ற தகவலையும் கூறி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.